ஹே கைஸ், இன்னைக்கு நாம தட் வின்டர் த விண்ட் ப்ளோஸோட அடுத்த பாட்டு தான் பார்க்க போறோம். இந்த பக்கம் சோய் ஜீசுவை அந்த ஆறுக்கும் கூட்டு வந்துட்டான் போல. சின்ன வயசுல ஜீசு அவனோட அண்ணன் அவ அம்மா 3 பேரும் பிக்னிக் மாதிரி இந்த இடத்துக்கு அடிக்கடி வருவாங்க போல. அண்ணனும் தங்கச்சி ரொம்ப பாசமா இருந்திருக்காங்க. அவங்க அம்மாவை இவங்கள ரொம்ப நல்லா பாத்துட்டு இருந்திருக்காங்க. அந்த பழைய ஞாபகங்கள்லாம் இவளுக்கு வந்து போயிட்டு இருக்கு. அப்படியே அந்த ஆத்த வேடியை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சோய் என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு கல் எடுத்து ஆத்துல வீசிட்டு இருக்கான். அது ஜென்ரலா எல்லாரும் பண்றதுதான். ஆனா சின்ன வயசுல ஜீசுவோட அண்ணன் இதை பண்ணுவான் போல. அந்த சத்தம் இவளுக்கு கேட்கவுமே இவளுக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு இவன் அண்ணன்ற மாதிரி. அப்புறம் அப்படியே அவங்களோட சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் நினைச்சுக்கிட்டு அந்த ஆத்துக்குள்ள அவ பாட்டுக்கு இறங்கிக்கிட்டு இருக்கா. அவ அண்ணன் அவளோட அம்மா எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்கல்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்புறம் ட்ரெயின் வரும்போது என்ன தள்ளி விட்டுருன்னு சொன்னால அந்த விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அவ பாட்டுக்கு உள்ள போயிட்டு இருக்கா. முக்காவாசி அவ உள்ள போனதுக்கு அப்புறம் தான் சோய் இந்த விஷயத்தையே பாக்குறான். அப்புறம் ஜீசுன்னு சொல்லி வேகமா கத்திட்டே ஓடி போய் அவளை தூக்கிட்டு வெளியில வந்து அவளை நிக்க வச்சுட்டு பலான கண்ணத்துல ஒரு போடு போடுறான். ஆனா ஜீசு அந்த அறை வாங்கினதுக்கு சந்தோஷம் தான் படுறா. ஏன்னா சின்ன வயசுல இதே மாதிரி ஜீசு தண்ணிக்குள்ள போயிருப்பா போல. அப்ப இவளோட அண்ணன் காப்பாத்தி அவளை ஒரு அறை போட்டிருக்கான். அந்த ஞாபகம் இப்ப வருது இவ ஆள் மனசுக்குள்ள. இப்ப இவன் தான் நம்ம அண்ணன்றது அவன் நம்ப ஆரம்பிச்சிட்டா. அவன் அப்படியே அவளை தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அவன் கண்ணத்தை தொட்டு பார்த்துட்டு நான் என் அண்ணனை உணரணும், நான் தொட்டு பாத்துக்கிறேன்னு சொல்லி அவன் முகத்தெல்லாம் தொட்டு பார்த்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் இந்த டானை பார்க்க ஜீசுவோட ஃபியான்சி வந்தான்ல, இப்போ டான் அவனை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன விஷயம் என்னன்னு கேக்குறான். ஜீசுவோட ஃபியான்சி அவன் விசிட்டிங் கார்டை கொடுக்க, நீங்களா, நான் உங்களை பேப்பர்ல கூட பாத்திருக்கேன், பிஎல் குரூப்போட ஒரே பொண்ணோட ஃபியான்சி தானே நீங்க எதுக்கு சோயை தேடுறீங்க அப்படின்னு கேட்க, நான் அந்த இன்னொரு சோயை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்றான். இப்ப சோய் எங்க இருக்கான்? பிஎல் குரூப் சோய் இல்ல, இன்னொரு சோய் இங்க வாழ்ந்துட்டு இருந்தானே அந்த சோயின்னு கேட்க, அவன் ஒரு தற்கொலை பைய, அவன் சரியான கேம்ப்ளர், ஏமாத்துக்காரன், அவனை போய் நீங்க ஏன் தேடிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, அதே நேரம் இந்த பக்கம் ஜீசுவையும் சோயும் தான் காட்டுறாங்க. அவளை கார்க்குள்ள உட்கார வச்சிருக்கான். அவளுக்கு ரொம்ப குளிருது, கிடுக்கிடு நடுங்கிக்கிட்டு இருக்கா. ஒரு துண்டை வச்சு தொடச்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போச்சு, காயிற மாதிரியே தெரியல, இப்ப எப்படி இருக்கு உனக்கு அப்படின்னு கேட்க, நான் நல்லா இருக்கேன்னு சொல்றா. ஆமா, இந்த குளத்துல இருக்க, எப்படி நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு டிக்கில அவளோட பழைய ட்ரெஸ் இருந்திருக்கும், அவ ஷாப்பிங் போறதுக்கு முன்னாடி போட்டிருந்தால அந்த ட்ரெஸ், அதை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு, நல்ல வேலையா அந்த ட்ரெஸ் இங்க இருந்துச்சு, இல்லன்னா என்ன பண்றது, இப்போ நான் சொல்றத நீ கேட்கவே மாட்டியா, உனக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல, அப்புறம் எதுக்கு ஆத்துக்குள்ள போன, அன்னைக்கு ட்ரெயின்ல வந்து சாக போனியே, அதே மாதிரி சாகிறதுக்கு பிளான் பண்ணிருக்கியா அப்படின்னு கோவமா கேக்குறான். அவ கேட்க சிரிச்சுட்டு, நீ யார மாதிரி வளர்ந்துருக்க நான் அப்பப்போ யோசிப்பேன், இப்பதான் புரியுது, நீ அம்மாவே மாதிரிதான், அம்மாவே மாதிரி திட்டிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. அப்புறம் அவன் கார்ல இருந்து இறங்கி ட்ரெஸ் மாத்திக்கோ, நான் சூடா ஏதாவது குடிக்கிறது கிடைக்குமான்னு பாத்துட்டு வரேன்னு சொல்ல, அவ போவாத இங்கே இருன்னு சொல்றா. நீ நான் சொல்றத கேட்க மாட்டேற, நான் ஏன் நீ சொல்றத கேட்கணும், ஒரு 5 நிமிஷம் இரு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாடுக்கு வேகமா போயிட்டான். இப்ப இந்த பக்கம் இந்த டான் இருக்கான்ல, அவன் ஜீசோட ஃபியான்சி கிட்ட அந்த சோய் எனக்கு கொஞ்சம் பணம் தர வேண்டி இருந்துச்சு, அதனாலதான் இந்த வீட்டை நான் வாங்கிக்கிட்டேன். அந்த சோயோட பேரோட மீனிங் என்ன தெரியுமா, அவனை சின்ன வயசுல பெத்தவங்க ஒரு மரத்தடியில போட்டு போயிட்டாங்க, அந்த மரத்தோட பேர் நினைவா தான் அவனுக்கு இந்த பேரை வச்சிருக்காங்க. இதோ இவதான் அவனோட லவ்வர்னு சொல்லி ஒரு புக் எடுத்து காட்டுறான். அந்த புக்ல சாராவோட போட்டோ இருக்கு, மேகசின் ஃப்ரண்ட் பேஜ்ல வந்திருக்கா போலாவா. இப்ப அவங்க ஒன்னா இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல இந்த ஜீசுவுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகுது. ஏன்னா இவனுக்கு தான் சாராவை தெரியுமே. சரி, இப்ப சோயை ஏன் தேடுறீங்க அப்படின்னு கேட்க, எங்க பிஎல் குரூப் சோய் தான் தேட சொன்னாரு, அவங்க 2 பேரும் இப்ப கான்டாக்ட்ல இல்ல போல, முன்னாடி ரொம்ப க்ளோஸா இருந்தாங்களாமே அப்படின்னு சொல்ல இந்த டான் இருந்துட்டு, அதுக்கு வாய்ப்பு இல்லையே, கண்டிப்பா அவன் தேட சொல்லியிருக்க மாட்டான்னு சொல்ல, ஏன் அப்படி சொல்றீங்க, அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகிட்டு இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன்னு இந்த ஜீசுவோட ஃபியான்சி சொல்றான். இந்த டானுக்கு தான் ஃப்ரெண்டு சோய் இறந்தது தெரியும்ல, அப்போ சோய்க்கு தெரியாம தான் நீங்க இன்னொரு சோயை தேடிட்டு இருக்கீங்க, யாரு உண்மையான சோய்னு சந்தேகமா, கண்ணால பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கேட்கறான். அப்ப இந்த ஜீசோட ஃபியான்சி இந்த சோய் பார்க் அப்புறம் அவன் ஃப்ரெண்டு சோய்னு 3 பேர் இந்த போட்டோவை பாக்குறான். அப்புறம் இந்த டான் எஞ்சி போய் இந்த போட்டோவா நான் இதனால் வரைக்கும் சரியா கவனிக்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த போட்டோவை எடுத்து கொடுக்குறான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா சோய் ஒரு கடையில ஏதோ குடிக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். அப்ப இந்த டான் சோய்க்கு போன் பண்ணி, ஜீசோட ஃபியான்சி என்ன பார்க்க வந்தான், உன்னை பத்தி தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கான், அநேகமா நீ என் கையால சீக்கிரம் சாக போறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். சோயும் நீ அவன்கிட்ட சொல்லிட்டியா என்னன்னு கேட்கும்போது, அதெல்லாம் நான் சொல்லாம எப்படி இருப்பேன், நான் போட்டோவே கொடுத்துட்டேன், உண்மையான சோயோட போட்டோ அப்படின்னு சொல்றான். நீ தேவையில்லாம என் வழியில வராத, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன், நீ கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டேன், பாஸ் ஸ்கீம் அந்த காசுக்காக உன் தலையை தானே போட்டு பிடிச்சிட்டு இருக்காரு, நீ எப்படினாலும் என்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்து தானே ஆகணும், 60 கோடின்றது சின்ன அமௌண்ட் இல்லையே அப்படின்னு சொல்லி இவன் சிரிக்கிறான். டான் இருந்துட்டு, அதுக்காக நான் பொய்யெல்லாம் சொல்ல முடியாதுப்பா, நீ போலியா நடிச்சிட்டு இருக்கன்ற உண்மையையும் மறைக்காம இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். 10 நாள், 1 மாசம்,
2 மாசம் கூட போகும். ஆனா அதுக்கப்புறம் நீ எப்படினாலும் செட்டில் பண்ணி தான் ஆகணும், சரிதானே? டைம் ஓடிட்டே இருக்குப்பா, சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். இந்த டான்க்கு ஏன் நம்ம சோய் மேல இவ்வளவு காண்டுன்னு பாத்தீங்கன்னா, சோயோட பழைய கேர்ள் ஃபிரெண்ட் ஹீஜுன்னு ஒரு பொண்ணு சொன்னாங்கல்ல, மூனோட அக்கா, அவ ஒரு டைம்ல சோயால பிரெக்னென்ட் ஆயிருப்பா. அந்த விஷயத்த ரொம்ப சந்தோஷமா இந்த டான் கிட்ட ஷேர் பண்ணிருப்பா. ஆனா டானுக்கு சந்தோஷம் இல்ல, ஏன்னா இவனுக்கும் ஹீஜுவை பிடிக்கும். இப்ப இதெல்லாம் யோசிச்சு பாத்துட்டு நின்னுட்டு இருக்கான். இப்ப இந்த சோய் ஏதோ சூடா குடிக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்து ஜீசு கிட்ட கொடுக்குறான். அவளுக்கு கண்ணத்துல எல்லாம் வச்சுட்டு போய் நல்ல சூடா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஜீசு ஏற்கனவே நம்ம இன்னைக்கு வீட்டுக்கு போவானா, வெளியில எங்கேயாவது போவோன்னு கேட்டிருப்பா. இவன் ஆனா அப்ப வேணாம்னு சொல்லியிருப்பான். இப்போ எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அந்த ஜீசுவோட ஃபியான்சியாலன்றதுனால நாம இன்னைக்கு வீட்டுக்கு போவானா, வெளியே எங்கேயாவது போலான்னு சொல்றான். அவ ஒண்ணு நம்ம கடலுக்கு போலாம், நீ தான் என்ன மோட்டார் சைக்கிள்ல வச்சு கூட்டு போறேன்னு சொல்லியிருந்தியே, இன்னைக்கு என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறா. மோட்டார் சைக்கிள்னு சொன்னவனவே சோய்க்கு அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் ஞாபகம் தான் வருது. அவன் மோட்டார் சைக்கிள்ல தானே இறந்துருப்பா ஆக்சிடென்ட் ஆகி. இன்னொரு பக்கம் இந்த ஜீசோட ஃபியான்சி கார்ல ரிட்டர்ன் போயிட்டு இருக்கும் போதே ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். இந்த டான் உண்மையை சொல்லல போல, சோய் போலியா நடிச்சிட்டு இருக்கான்ல, அந்த விஷயத்தெல்லாம் சொல்லாம அந்த போட்டோவை காமிச்சு உண்மையான பிஎல் குரூப்போட பையன் இருக்கான்ல, சோயோட ஃப்ரெண்டு சோய், அவன் தான் நீ தேடி வந்த சோய்னு சொல்லிடுறான். அப்புறம் டானோட விசிட்டிங் கார்டு கொடுத்து உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டு சொல்லுங்க, கண்டிப்பா நான் பண்றேன், ஏற்கனவே சோய் எனக்கு எதிரி தான், அவன் நிறைய பணம் வேற எனக்கு தர வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கான். இந்த டான் கிளப் எல்லாம் வச்சிருப்பான் போல. இப்ப அங்க போனா ஒரு பையனை வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான் போல. அவன் வந்து நின்றுட்டு இருக்கான். அவனை பிடிச்சி இந்த டான் போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். உன்னதான் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான், ஏன் வந்த அப்படின்னு சொல்லி. அப்புறம் அந்த குரூப்ல டானோட ரைட் ஹேண்ட் மாதிரி ஒருத்தன் இருப்பான், அவனையும் போட்டு அடிக்கிறான். இவனை தான் நான் கூட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்ல, என்ன இவங்க அம்மாவுக்கு காசு தேவைப்படுதா, மெடிக்கல் செலவு இருக்கா, என்ன இருந்தா என்ன, அவனை ஏன் கூட்டு வர அப்படின்னு சொல்லி இவனையும் போட்டு அடிக்கிறான். இப்ப இந்த டானோட பிஹேவியரை பார்த்தா அந்த பையனோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது, அதுக்காக இவன் இங்க வரக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. அப்படியே கோவமா அடிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த பார்க் உள்ள இருந்து வரான். பார்க்கோட தங்கச்சி எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டே தான் கிடப்பா போல, இந்த கிளப்லேயே தான் கிடப்பா போல. அவளை பிடிச்சி இழுத்துட்டு திட்டிகிட்டே போறான். எதிர்த்தாப்புல டான் வரவும் 2 பேரும் மாறி மாறி முறைச்சிட்டு நிக்கிறாங்க. அப்புறம் டான் பார்க் கிட்ட நீ ஏன் கூடவே சேர்ந்துரு, எனக்கு கீழே வேலை பாருன்னு சொன்னா ஏன் கேட்க மாட்டேன்னு சொல்ல, போடா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்டுக்கு போயிட்டான். இந்த பார்க்கோட தங்கச்சி இருந்துட்டு டானுக்கு ஹாய் ஹாய்னு காமிச்சு வளைஞ்சிட்டு இருக்கா. அப்பாவே குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், இப்ப நீயும் முழு நேரமா கிளப்லயே கிடக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு போவ. அப்புறம் டான் பக்கத்துல இருந்தவன்ட்ட பார்க்கோட தங்கச்சி நம்ம கிளப்புக்கு அடிக்கடி வருவாளான்னு கேட்க, அவ இங்கதான் வாழ்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி இனிமே பார்க்கோட தங்கச்சி நம்மளோட விஐபி கஸ்டமர், அவளுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்துரு, அவளுக்கு அலவன்ஸும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு, டே சோய் நீ உன் வழியில போ, நான் என் வழியில போறேன்னு சொன்னல, நான் என் வழியில வரேன் அப்படின்னு சொல்றான். ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கான், என்னன்றது நமக்கு புரியல. இப்ப அப்படி இந்த செக்ரட்டரி வாங்க காட்டுறாங்க. அவங்க ஜீசு இன்னும் வரலன்னு சொல்லி மணியை பார்த்தா 11 ஆகுது. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கடுப்புல இருக்கும்போது சோய் அவங்களுக்கு கால் பண்றான். அவங்க ஜீசு கிட்ட கொடுக்க சொல்ல அவ குளிச்சிட்டு இருக்கா. இப்ப அவட்ட பேச முடியாதுன்னு சொல்ல உடனே செக்ரட்டரி வாங்க கொஞ்சம் கோவப்படுறாங்க. நீங்க என்னதான் அண்ணன் தங்கச்சியா இருந்தாலும் நீங்க ஒரு வளர்ந்த ஆணும் பொண்ணும் எப்படி ஒரே ரூம்ல தங்குவீங்க அப்படின்னு கேட்க, அவன் இருந்துட்டு நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க எங்க அம்மா கிடையாது, நான் ஒன்னும் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கல, இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துட்டு இருக்கேன், நீங்க பயந்துட்டு இருக்க கூடாதுன்றதுக்காக தான் போன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டான். இங்க செக்ரட்டரிக்கு கோவம் வந்துருச்சு, போனை தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. இப்ப சோய் ஜீசுவை ஒரு ஸ்கூட்டர்ல வச்சு சுத்தி காட்டிட்டு இருக்கான். இவளுக்குனா ஸ்கூட்டர்ல போறது ரொம்ப பிடிச்சிருக்கு, பழைய ஞாபகங்கள்லாம் வருது. இவ அம்மா கூடவும் அண்ணா கூடவும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாள்ல, அந்த இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இதனால் வரைக்கும் அவ அனுபவிக்காத சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா. ஆனா சோய்க்கு அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் கூட வண்டியில போனதான் ஞாபகம் வருது. அவனும் ரொம்ப லவ் பண்ணி இருந்திருப்பான் போல. இன்னைக்குதான் அந்த கேர்ள் ஃபிரெண்டோட நினைவு நாள். அது சோய்க்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்றது தெரியல. ஆனா 3 படையெல்லாம் வச்சு சோய்க்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பார்க்கும் அங்கதான் இருக்கான். இப்ப சோய் வேற பைக்ல போயிட்டு இருக்கிறதுனால இவங்க கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். உடனே பார்க்கும் ஒருவேளை இன்னைக்கு என்ன நாள்னு மறந்துருப்பானோ அப்படின்னு சொல்ல, அதை எப்படி மறப்பான் அப்படின்னு இப்பவே 3க்கு டென்ஷன் ஆகுது. இப்ப பார்க்குக்கு ஒரு கால் வருது. சோயான்னு 3 ஆர்வமா கேட்டா இல்ல என் அப்பான்னு சொல்லி பார்க் வெளியே போறான். வாசல்ல பார்க்கோட அப்பா நின்னுட்டு இருக்காரு. அவரும் சோய் கேர்ள் ஃபிரெண்டுக்கு படையல் வைக்க ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காரு. அதை கொடுத்துட்டு பார்க்கும் 3 ஒன்னா இருக்கிறத வச்சு சிரிச்சுட்டே அவனை கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. என்ன 3 கூட இருக்க, தனியா இருக்க, நானும் அம்மாவும் சின்ன வயசுல இப்படிதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிரிச்சிட்டு இருக்காரு. அவனுக்கான இவங்க அப்பா மேல அவ்வளவா ஈடுபாடு இல்ல, கொஞ்சம் கோவமா தான் இருக்கான். நீங்க தங்கச்சியை பத்தி கவலையே பட மாட்டீங்களா, அவன் நாளுக்கு நாள் கெட்டு போய்கிட்டு இருக்கா, அவளுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட வச்சிருந்த காசை எடுத்துட்டு போய் மாடு வாங்கி வந்திருக்கீங்க, உங்களுக்கு எங்க வாழ்க்கையை விட அந்த மாடும் குடியும் தான் பெருசா போச்சா, உங்க அப்பா உயிரோட இருக்கிற வரைக்கும் இப்படிதான் மாடு மாடுன்னு சொல்லிட்டு இருந்தாரு, இப்ப நீங்களும் அவரை மாதிரியே தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, எங்க வாழ்க்கை தான் நாசமா போகுதுன்னு கோவமா பேசிட்டு இருக்கான். ஆனா இவரு நீ என்னதான் கோவப்பட்டாலும் உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டு இருக்க, தங்கச்சியை ஒழுங்கா பாத்துக்கோங்க, அவளை நல்லா படிக்க சொல்லுங்க, என்ன மாதிரியே கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போக, அப்ப 3 எங்கேயோ வெளியே கிளம்புறா. அவ கைய பிடிச்சி எங்க போற அப்படின்னு கேட்க, நான் சோயை தேடி போறேன் அப்படின்னு சொல்றா. இவன் ஒண்ணு உனக்கு என்னெல்லாம் கண்ணு தெரியாதா, எப்ப பார்த்தாலும் சோய் சோயின்னு சொல்லிட்டே இருக்க, அவன் இப்ப எப்படியும் ஜீசுவை புதைச்சு அந்த மரத்துக்கடியில் தான் உட்காந்துட்டு இருக்க போறான், அங்கதான் உட்காந்து அழுதுட்டு இருப்பான். ஏன் நம்ம 2 பேரும் இல்லையா, நம்ம அவளுக்கு சாமி கும்பிட்டு படையல் வைப்போம், என்ன இப்படி பாக்குற, உனக்கு தெரியாத எனக்கு ஒண்ணு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாடு போறான். 3க்கு என்ன சொல்லணும்
பண்றதுனே தெரியல, அவளுக்கு முழிச்சிட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் ஜீசுவும் சோயும் கையை கோர்த்து நடந்து போயிட்டு இருக்காங்க ஒரு பிரிட்ஜ்ல. அவ உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் பத்தி சொல்லு, அவ எப்படி இருப்பா, அழகா இருப்பாளா, ஹைட்டா இருப்பாளா, நல்லா போல்டா இருப்பாளா, உங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ் எப்போ, அவளோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி வரிசையா கேட்டுட்டே இருக்கா. ஆனா அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். அவன் இறந்தவங்கள பத்தி எல்லாம் பேசாதுன்னு சொல்ல, நம்ம அப்பா அம்மாவும் தான் இறந்துட்டாங்க, ஆனா நம்ம அவங்கள பத்தி பேசலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் முடியாது, இதை பத்தி எல்லாம் பேச வேணாம்னு சொல்ல, நீ இன்னும் 2 மாசத்துல கிளம்ப போற, அப்புறம்னா எப்ப, நான் செத்ததுக்கு அப்புறமான்னு கேக்குறா. நீ அதெல்லாம் சாக மாட்ட அப்படின்னு சொல்ல, இப்ப இல்ல நானும் எப்பனாலும் சாக தான் போறேன்னு போது, இப்படி சுய நினைவா இருக்கும் போதெல்லாம் என்னால பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ண பிளான் பண்றாங்க. அப்புறம் 2 பேரும் நல்லா உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்க, இவன் அவனோட கதையை சொல்றான். அந்த ஹீஜு இவனை ரொம்ப லவ் பண்ணாலாம், இவனுக்கு அவளை பிடிச்சிருந்துச்சான். அந்த ஹீஜு பொண்ணோட அம்மா அப்பா டீச்சர்ஸாம். அவளோட வீட்டுல இவனை பிடிச்சிருக்குன்னு சொன்னோடனே அவளோட ஸ்கூலை மாத்தி கிராமத்து சைடுக்கு கூட்டு போயிட்டாங்களாம். இதுக்கப்புறம் அவளை பார்க்கவே மாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தாலாம். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு யாரோ இவன் வீட்டு கதவை தட்டி இருக்காங்க. யாரான்னு போய் பார்த்தா ஹீஜு நின்றுட்டு இருந்திருக்கா. ஜீசு உடனே ஓடி வந்துட்டாளா அப்படின்னு கேட்க, ஆமா ஓடி வந்துட்டா, ஆனா நான் வீட்டுக்கு திரும்பி போன்னு சொன்னேன், அவ கேட்கவே இல்ல, ரொம்ப அழுதா, நான் உன் கூடவே இருக்கேன்னு சொல்லி அழுதா. அப்புறம் என்ன 2 பேரும் ஒன்னா இருக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றான். இனி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க. பை பை.